சொல்லுகிறார் வல்லரக்கா. என்னையா? அந்த கைலாசத்துல வந்த வல்லரக்கன் சரி பகவானிடத்திலே வரத்தை வாங்கி கொண்டு ஈசனுக்கு எதிர்க்க ஆமா ஈசன் ஆண்டவராகிய சிவபெருமான் சரி வல்லரக்கனுக்கு பயந்து பூலோகத்திலே கம்பகி ஆற்ற கரையிலே ஆமா அரளி பூ கூட சிறு லிங்கமாக அமர்ந்திருக்கிறார். சரி என்னை சாஸ்தாவை பிரிவு செய்ய வேண்டிய காரணத்தினால் கதையை சுருக்கமாக ஐயனாரை பிரிவு செய்ய இருக்கின்றோம். பார்வதி அண்ணனாகிய கண்ணனை அழைக்கும் போது கண்ணனாகி நாராயணமூர்த்தி கைலாசத்திலே பார்த்தார். கைலாசத்திலே யாருமே இல்லையே. ஆமா நம்ம தங்கை பார்வதி எங்கிருந்து நம்மை அழைக்கிறாள் என்பது தெரியவில்லையே என்ற கானவனத்திலே வரும்போது பார்வதியை வந்து கண்டாருங்கள் பச்சைமா. சரி அம்மா என் அருமை தங்கை பார்வதியே என்னன்னா என்னை அழைத்ததொரு அம்மா காரணத்தை பயனகரிய நீ சொல்ல வேணும். அழைத்ததொரு காரணத்தை நீ சொல்ல வேணும். வாட்டி மள்ள இருப்பதன்னை சோராத தருமோகமோ எம்மா சோர்ந்து மள்ள இருப்பதன்னை உலகாத கூந்தல் மூடி உழைந்து மள்ள இருப்பதன்னை இட்டதோரி செந்தோரிக்க குங்குமமோ அது அழிந்து மள்ள இருப்பதன்னை. என் அருமை தங்கை பார்வதியே என்னன்னா உன்னுடைய அன்றலர்ந்த தாமரை புஷ்பம் போல் இருக்கக்கூடிய உன்னுடைய திருமுகமானது வாட்டத்தோடு காட்சி அளிக்கக்கூடிய காரணம் என்ன? சரி அண்ணா கோபாலகிருஷ்ணா கண்ணா என் முகம் ஏன் இப்படி வாடி போயிருக்கு கேட்டீங்களா கண்ணா? ஆமா நான் பட்ட கதையே சொன்னேன் பழுத நல்ல கனி போதிரோயே நான் பட்ட கதையே சொன்னேன் நல்ல கனியோரிரோயே என்னுடைய கணவருக்கு ஆதி நல்ல ஈசனுக்கு வயதிருந்த புத்தி இல்லை அரக்கனுக்கு வர கொடுத்து இப்ப என் குடும்பம் இரண்டாச்சு நான் கொடுத்த வாரம் வாங்க வேணும். எங்கள் அண்ணா கோபாலா அண்ணா கோபாலகிருஷ்ணா எண்ணா அரக்கனுக்கு வரம் கொடுத்து என் குடும்பம் இரண்டாச்சு. அரக்கம்னு ஒரு அரக்க வந்து கைலாசத்துல தூண்டு வரல வரத்தை கேட்டான். என் கணவரை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. கேட்டாலும் இல்லன்னு சொல்லாம அள்ளி அள்ளி கொடுத்துருவாரு. மாப்பிள்ளை ஈசனுக்கு ஒரு நாளும் புத்திங்கதே கிடையாது. ஆமா எதற்காக அப்படி சொல்லுத? யாரு வந்து எப்பொருளை கேட்டாலும் இல்லன்னு சொல்லாம வரத்தை கொடுத்துருத. சரி அவர் கொடுத்த வரத்தை அவரால் வாங்க முடியுதா? கொடுத்துட்டு அரக்க பறக்க முழிக்காரு. அரக்க பறக்க முழிக்குது. அதாவது அப்படியாவது நம்ம அதை யோசனை பண்ணி பாக்காரா நம்ம இப்படி செய்துட்டோம் வரத்தை யாருக்கு வேணாலும் கொடுத்துருதாம கொடுத்த வரத்தை நம்மளால வாங்க முடியலன்னு சிந்திச்சா அந்த மனுஷன் திருந்துவான். அவருக்கு அந்த நினைவே இல்லையா? கொடுத்த நினைவே அவருக்கு புத்தியே இல்லையம்மா. ஒரு மனுஷன் தவறு செய்தா நம்ம செய்த தவறு எவ்வளவு பெரிய தவறு உலகத்துக்கே ஏத்துக்கிடாத. சரி யாருமே மதிக்க முடியாத தவறாச்சே. இனிமே இதை விட்டு நம்ம தூர விலகிறணும் நல்லா ஆகணுங்கிறவே திருந்துவான். தூர விலகி வந்து திருந்தி வாழ்வான். ஆமா நான் ஏன் விதி நான் வாக்கு கொடுத்துட்டேன். ஏன் விதி நான் வாக்கு கொடுத்துட்டேன். அவன் கொடுத்த விதியும் அவன் கொடுத்த வாக்கும் அவன் அழிவு பாதையை நோக்கி ரெண்டு பேரும் போய்கிட்டு இருக்காங்க. சரி அப்போ வல்லரக்கன் சொல்லுகிறான். என்னமா சொல்லுகிறான்? நந்தி தேவர் பகவான் சொல்லுகிறார். என்னையா? ஐயா பார்வதி என்னம்மா இப்போ மாப்பிள்ளை வரத்தை கொடுத்துட்டு எங்கே போயிட்டாரு அவ்வளவுதானே? ஆமா அவரை நான் இப்போதே கண்டுபிடித்துக் கொண்டு வருகிறேன். சரி என்ற கைலாசத்திலே உள்ள 30 கோடி தேவாதி தேவக்களை எல்லாம் பசுக்களாக்கி வைத்தார் எம்பெருமான். காரா பசுக்களையாக்கி வைத்தார் எம்பெருமான். அதுல பார்வதி ஒரு பசுவாக்கி சரி ஆடு மாடு மேய்க்கக்கூடிய ஆயர் குல தோன்றலை போல் வடிவம் கொண்டு ஆமம்மா கம்பகி ஆற்றங்கரையில வந்த கண்ணன் சரி பாடினார் பலராகம் பட்டமரம் தந்தளிர்க்க. சரி எம்பெருமாள் செங்குழலை எடுத்து பாடுகிறார். பாடும்போது அங்கு காற்றடிக்கவில்லை மழையும் பொழியவில்லை. ஆமா இந்த கல்லுண்ட பெருமாள் செங்குழல் புல்லாங்குழலை எடுத்து பாடுகிறார். பாடும்போது அங்கே காற்றடிய நேரத்திலே காட்டதலிய செய்வதன்ன இலைகுலங்க நேரத்திலே இந்த தலிய செய்வதன்ன மாயமோ மந்திரமோ மாயம் ஒன்று தெரியலையே
காற்றடியாத நேரத்தில் இந்த காட்டதலிய செய்வதென்ன சரி இலை குலங்காத நேரத்தில் இந்த அதலிய செய்வதென்ன ஆமா என்னுடைய பெருமாள் பார்க்கும்போது சரி அரளி பூக்குள்ள இருக்கக்கூடிய ஈசனுக்கு கிருஷ்ணனுடைய பாட்டை கேட்ட உடனே ஆட்டம் வந்துருச்சு. ஆமா இசையிலே நனைந்து விட்டார். இசையின் மழையால் நனைந்து விட்டார். ஆமா எம்பெருமானோ நனைத்து விட்டார். சரி மைத்துனா வாங்க. ஆமா ஏ அத்தானே கோபால கிருஷ்ணா வாங்கண்ணா. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? நான் இப்பதான் ஐயா கைலாசத்துல இருந்து வர்றேன். ஐயா என் கதை பெரிய கதை அத்தானே கோபால கிருஷ்ணா. என்ன ஐயா என்னையா என்ன மைத்துனா நடந்தது? என் தங்கச்சி பார்வதி எங்க எதுக்காக வனத்துல தனியா நிக்கிறீங்க? உங்க தங்கச்சி பேச்ச கேட்டு அரக்கனுக்கு வரத்த கொடுத்துட்டு அரளி மூட்டுல ஒளிஞ்சுகிட்டு இருக்கேன் ஐயா. அத்தானே கோபால கிருஷ்ணா நான் அரக்கனுக்கு வரங்கோ அடுத்து இப்போ என் குடும்பம் இரண்டாச்சு. நான் கொடுத்த வாரம் வாங்க வேணும் எங்களைத்தான் கோபாலா. அத்தானே கோபாலகிருஷ்ணா சொல்லுங்கள் மைத்துனே. நல்ல அரக்கம்னு ஒரு அரக்கம் வந்து கைலாசத்துல வந்து தூண்டு வரல வரத்தை கேட்டான். ஆமா அவனுக்கு தூண்டு வரல வரத்தை கொடுத்தேன். சரி அவன் ஏன் கிட்ட வரத்தை வாங்கி என்னை எதிர்த்து நின்று விட்டாள். வளர்த்த கிட மாறில் பாய்ந்து விட்டது. ஆமா தூண்டு வரல கொண்டு என் வயிற்றுக்கு நேர் நீட்டினான். சரி அதாவது நீங்க தலை தப்பிச்சதே தம்புறான் புண்ணியம். ஆமா என் தங்கச்சி பார்வதி எங்க போனாலோ எனக்கு தெரியும். சரி ஈஸ்வரா என்னன்னா அதாவது நீங்க அதாவது அரக்கனுக்கு வரத்தை கொடுத்துட்டு அரளி அப்போது அங்கே மைத்துனா ஈஸ்வரா என்னையா அரக்கனுக்கு வரத்தை கொடுத்து விட்டு அரளி பூக்குள்ள விழுந்து ஒழித்து இருக்கிறீர்களே. நீங்க அரக்கனுக்கு வரம் கொடுத்தது ரோஷம் இல்லையா? மோசம் இல்லையா? அரளி மாட்டில் ஒழித்து இருப்பது மானம் இல்லையா? அந்த துஷ்டனுக்கு வரம் கொடுத்தது ரோஷம் இல்லையா? அச்சா மோசம் இல்லையா? அவே துரத்த நீங்க ஓடி வந்தது மானம் இல்லையா? அவன்தான் வல்லரக்கங்கிறது தெரியுமா? அவன்தான் கொடிய அரக்கங்கிறது. அரக்கனுக்கு வரத்தை கொடுத்து விட்டு அரளி பூக்குள்ளே போய் ஒளித்திருக்கிறீர்கள். உங்களுக்கு வெக்கமில்லையா மைத்துனா ஈஸ்வரா? அத்தானே கோபாலகிருஷ்ணா கண்ணா இவ்வளவு பெரிய கூட்டத்துல சரி என்ன பார்த்து வெக்கமில்ல? பெரிய கூட்டத்துல என்ன பார்த்து வெக்கமில்லையா மானமில்லையான்னு கேட்டுட்டீங்களே அத்தானே கோபாலா. ஆமா ஓ மைத்துனா சொல்லுங்கள் ஐயா. அத்தானே கோபாலகிருஷ்ணா உங்களை சொல்லிருவேன். சொல்லுமியா சொல்லுங்க ஐயா. ஆமா மடியில கனம் இருந்தா வழியில பயம். இன்னைக்கு ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா ஒருத்த முகத்துல முழிக்க முடியாது, ஒரு சபையில நின்று பேச முடியாது, ஒருத்தங்கிட்ட கேள்வி கேட்க முடியாது. அவன் ஒரே வார்த்தை பேச முடியாது, ஒரே வார்த்தையில மடக்கிடுவான். ஆமா மடியில கனம் இருந்தா தானே பயம். சரி எங்களுக்கு மடியில கனம் இல்ல, இந்த கண்ணனுக்கு வழியில பயம் இல்லை. ஆமா என்னய்யா? சரி தானே கோபாலகிருஷ்ணா என்ன ஐயா நான் சொல்லட்டுமா? சொல்லுங்கள் ஐயா. இன்னொரு காலத்தில் ஆயர்வாடி ஊரிலே 1008 வீட்டிலே வெண்ணகல வாண்டு. ஆமா நாளைக்கு அவருக்கு நடக்கும் கதை. சரி சட்டி கிளவாண்டு. என்ன சட்டியா? சில்வர் சட்டியா? சரி வெண்ணெய் சட்டி, மண் சட்டி உரியில தொங்குமே. வெண்ணெய் சாப்பிட்டால் மட்டுமல்ல, உங்க அம்மா அசோத உங்களை குண்டு வரலிலே கட்டி மோதிர கையால் கொட்டுனாங்களே அத்தானே கோபாலா, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? சரி எங்க அம்மா தானே அடிச்சாங்க, அடுத்தவங்க என்ன அடிக்கலையே. ஆமா ஊர்க்காரங்க யாருமே அடிக்கலையே. எல்லார் வீட்லயும் தூண்டில கட்டி வச்சு அடிச்சாங்க அத்தானே கோபாலானார் சிவபெருமான். என்ன அடிச்சாங்க நீங்க சொல்றீங்க அத்தானே? என்ன கட்டி வச்சிருந்த தூணு மேலதான் அவங்க அடிச்சாங்க. என் மேல ஒரு அடி விழல. விழுந்தாலும் அத்தானுக்கு வீசையில மண் ஒட்டல. ஒட்டாம தானையா பேசணும் அத்தானே கோபாலகிருஷ்ணா. என்னையா நீங்க முன்ன ஒரு காலத்தில் சரி நீங்க கொண்டோராலில் கட்டப்பட்டது ரோஷம் இல்லையா? மச்சா மோசம் இல்லையா? அன்றைக்கு மோதிர கையால் கொட்டப்பட்டது மானம் இல்லையா?
நீங்க புட்டு கேமன் சுமந்த தேவ மோசம் இல்லையா அத்தா மோசம் இல்லையா இப்படி பரம்பாலடி பட்டதுவோ மானமில்லையா மைத்துராயேஸ்வரா என்ன ஐயா நானாவது ஆயர்வாடியில வெண்ணகளை வாண்டது உண்மை, சிறு பிள்ளையாக இருக்கும்போது வெண்ணை திருடனது உண்மை. சரி உங்க அம்மா ஆமா அதாவது நீங்க மதுரை மாநகரத்திலே சரி ஒரு ரூபா புட்டுக்காக வெண்ணை சுமந்திகளே. ஆமா பாண்டிய மன்ன பரப்ப கொண்டு உங்களை முதுகில் அடித்தது ஞாபகம் இல்லையா? சரி அத்தானே என்ன ஐயா மேள இசை கலைஞர்கள் அங்க கேக்கா ஊருக்குல குழாய் போட்டிருக்கல, மேள இசை கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்திற்கு வருமாறு விழா கமிட்டியார் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். சுவாமிக்கு பூஜை நடைபெற இருப்பதனால் சாஸ்தா பிறக்க இருப்பதினால் ஐயா மணிகண்டா மணிகண்டா மாமலைவாசா மணிகண்டா 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 மாமலைவாசா மணிகண்டா மணிகண்ட நையாண்டி மேள இசை கலைஞர்கள் உடனடியாக கல்லுண்ட பெருமாள் ஆலயத்திற்கு வருமாறு விழா கமிட்டியார் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். சீக்கிரம் வாங்க. டீ ஆறிற போது இல்ல அவங்க எங்க படுத்திருக்காங்கன்னே தெரியல.